பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை அல்லது தலைப்பு என்னவென்றால் ஜெபம். ஜெபம் என்கின்றதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். ஜெபம் என்றால் என்ன அப்படின்னு பார்ப்போமானால், மனிதன் தேவனிடத்தில் பேசுவது அல்லது மனிதன் தேவனோடு பேசுவது. இன்னும் நாம் அதிகமாய் சொல்ல போனால் தேவனோடு உறவாடுவது, இதுதான் சரியான வார்த்தையாக இருக்கும். ஏன்னா பேசுதல் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது நிறைய பேர் நாம் என்ன பண்றோம்னா, தேவனிடத்துல தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். ஏன்னா பேசுறது ஒரு பக்கம் மட்டும் இருக்கக்கூடாது, ரெண்டு பக்கமாகவும் இருக்கணும். அதனால்தான் உறவாடுதல் என்பது பொருத்தமான வார்த்தையா இருக்கும். நாமும் பேச வேண்டியதா இருக்கிறது, தேவன் பேசுகிற சத்தத்தையும் நாம் கேட்க வேண்டியதா இருக்கிறது, அல்லது தேவனுடைய சித்தத்தையும் அறிய வேண்டியதா இருக்கு. நம்முடைய சத்தமே இருந்துட்டு இருந்தா போதாது. ஜெபத்துல கூட தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கக்கூடாது. நாம் ஜெபித்து முடித்து ஒரு சில நிமிடம் தேவனுக்காக இடம் கொடுக்கணும். அவர் ஏதாவது நம்மோடு பேசுகிறாரா அல்லது அவருடைய சித்தம் ஏதாவது நமக்கு தெரிவிக்கப்படுதா அப்படின்னு சொல்லி நாம் அந்த ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். அப்ப ஜெபம் என்பது தேவனோடு பேசுதல் அல்லது தேவனோடு உறவாடுதல் என்பதற்கு தான் ஜெபம் என்று பெயர். சரி, இந்த ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம அன்னாள் அவர்களுடைய ஜெபத்தை எடுத்துக்கொள்ளலாம். அன்னாள் எப்படி ஜெபிக்கிறாங்க? தன்னுடைய இருதயத்திலிருந்து ஜெபித்ததாய் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பார்க்கிறோம். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை அப்படின்னு இருக்கு. அப்போ இருதயத்திலிருந்து பேசுகிறது தான் சத்தம், நம்மளுடைய வெளி தோற்றத்திலிருந்து அல்ல. அதாவது மாம்ச ரீதியாக ஜெபிப்பது அல்ல. மாம்ச ரீதியாக நாம் எத்தனை மணி நேரம் ஜெபித்தாலும் அது வீணாய்தான் இருக்கும். இருதயத்திலிருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அதிலே நம்ம 15வது வசனத்தை வாசிக்கிறோம். நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தேவன் நம்முடைய வார்த்தைகளை பார்ப்பதில்லை, நம்முடைய தோற்றத்தை பார்ப்பதில்லை, நம்ம என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படின்றத பார்க்கறது இல்லை, நம்ம எங்கிருந்து எந்த சூழ்நிலையின் மத்தியிலிருந்து ஜெபிக்கிறோம் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. நம்மளுடைய இருதயத்தை தான் பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தின் சிந்தைகள், உணர்வுள்ள இருதயத்தோடு ஜெபிக்கிறோமா, அதுதான் அவர் தேவன் பார்க்கிறார். ஏன்னா நம்ம மத்தேயுல கூட வாசிக்கிறோம்ல, அஞ்ஞானிகளை போல அதிக வசனிப்பினால் ஜெபிக்காமல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதிக வசனிப்போ, நிறைய பேர் பார்த்தோம்னா ஜெபம் என்று வரும்போது சாதாரணமாக பேசும்போது ஒரு மொழி நடையில பேசுவாங்க. ஜெபம் என்று பார்த்தோம்னா ஒரு தூய தமிழ்ல ஒரு இலக்கணத்தோடு ஜெபிப்பாங்க. இந்த இலக்கணமோ தூய தமிழோ அல்லது இது போன்ற மொழிகள் எல்லாம் பெரிய வித்தியாசம் என்று தேவன் எதிர்பார்ப்பதில்லை. நாம் சாதாரணமாக நம்மளுடைய நடைமுறையில என்ன இருக்கிறோமோ நாமவே இருந்தாலே போதும். நம்முடைய இருதய உணர்வுகளை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய தோற்றத்தையோ நம் பயன்படுத்துகிற வார்த்தைகளோ வசனிப்போ அதெல்லாம் தேவனிடத்துல போய் கிரியை செய்யாது. நம்முடைய இருதயத்தில் என்ன மாற்றம் இருக்கு, நம்முடைய இருதயத்தில் என்ன உணர்வோடு செபிக்கிறோம், அதை தான் தேவன் பார்க்கிறார். இங்க பாருங்களேன், யோனா புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். யோனா புத்தகத்துல யோனா போயிட்டு நினிவேவுக்கு அவங்களுடைய நியாய தீர்ப்பை பத்தி சொல்றாரு. அந்த நினிவேவுக்கு போய் அவங்களுடைய நியாய தீர்ப்பை சொன்ன பிறகு அவர்கள் என்ன பண்றாங்க? உபவாசம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க, ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் செய்த போது அவர் பதில் கொடுக்கும் போது எப்படி பதில் கொடுக்கிறாரு அப்படின்னு பாருங்க. 3ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிக்கிறோம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து அப்படின்னு இருக்கு. அவர்கள் உபவாசம் பண்ணினார்கள் அதை பார்த்து அப்படி அல்ல, அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள் அப்படின்னு அல்ல, அவங்க இரட்டுடுத்தி அதாவது அவங்கள ஆடைகளை பார்த்தல்ல, அவர்கள் மனம் திரும்பினார்கள், பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம ஜெபிப்பது எப்படி இருக்க வேண்டும்? இருதயத்திலிருந்து ஜெபிக்க வேண்டியதா இருக்கு. நம்மளுடைய கிரியைகளை பார்க்கிறார், நம்முடைய வெளியில இருக்கிற தோற்றத்தை அவர் பார்க்கறது இல்லை. அதாவது இருதயத்தினுடைய மனம் திரும்புதலை பார்க்கிறார் அப்படின்றது பார்க்கிறோம். சரி, அப்போ இந்த ஜெபம் என்பது எப்படி இருக்க வேண்டுமானால் இருதயத்திலிருந்து இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். தேவன் யாருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார்? எல்லாருடைய ஜெபத்திற்கும் பதில் வருதா அப்படின்னா இல்ல. தேவன்
நீதிமான்களுடைய ஜெபத்திற்கு மட்டும்தான் பதில் கொடுக்கிறார். எல்லாருடைய ஜெபத்திற்கும் அவர் பதில் கொடுப்பது இல்லை. நாம் யாக்கோபுல வாசிக்கிறோம், 5:16 வாசிக்கிறோம், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கிறது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். 1 பேதுரு 3:12 கூட பார்க்கிறோம், எல்லாருடைய ஜெபத்துக்கும் பதில் வரதில்லை. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். அப்ப தேவன் யாருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார் என்றால், மனிதன் செய்கிற எல்லா மனிதனும் செய்கிற ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதில்லை, நீதிமான்களாய் இருக்கிறவர்களுடைய ஜெபத்துக்கு தான் பதில் கொடுக்கிறார். அப்ப நம்ம நீதிமானாய் மாற வேண்டும். நீதிமானாய் மாறினால்தான் அந்த ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு பார்க்குது. அப்போ இந்த நீதிமானாய் மாற வேண்டுமானால் என்ன பண்ணணும்? நீதிமானுடைய ஜெபத்திற்கு தான் பதில் வருது அப்படின்னு பார்த்துட்டோம். நீதிமானாய் மாற வேண்டுமானால் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு பார்ப்போம்னால், லூக்கா 18 வாசிக்கிறோம், 2 பேர் ஜெப ஆலயத்துக்கு போறாங்க. ஆலயத்துக்கு போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாராரு? பரிசேயனும் ஆயக்காரனும் போறாங்க. அப்போ பரிசேயனுடைய ஜெபம் அங்க கேட்கப்படல. அதனால நம்ம அதை விட்டுடுவோம். லூக்கா 18:13 வாசிக்கிறேன். ஆயக்காரனுடைய ஜெபத்தை பார்க்கலாம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று, அவன் கிட்ட வர்றது கூட யோசிச்சுட்டு தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் அப்படின்னு இருக்கு பாருங்க. தேவனை நோக்கி பார்க்கலையாம், துணியில. அதாவது நான் பாவி என்பதை உணர்கிறான். தன் பாவி என்பதை அவன் உள்ளத்துல உணர்ந்ததுனாலதான் நான் பரிசுத்தராகிய தேவனை நான் பார்க்க முடியல, நான் பார்க்க துணியல அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ அவன் தான் பாவி என்பதை உணர்ந்திருக்கிறான் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். தன் மார்பிலே அடித்து கொண்டு, பாருங்க, மார்பிலே அடித்து கொள்ளுகிறான் நான் பாவி என்பதை. அதாவது தேவனை நோக்கி பார்க்கவில்லையா, அதாவது கண்களால் பார்க்கல, அது பிரச்சனை இல்லை. ஆனா தன்னுடைய இருதயத்துல தேவனோடு பேசுறான், அதுதான் இங்க முக்கியம். அடுத்து பாருங்க, தேவனே பாவியாகிய என் மேல், நான் பாவி என்பதை அறிக்கை எடுக்கிறான். அப்ப நம்ம பாவி என்பதை, நாம் பாவத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்வு அடைய வேண்டும். அதை தேவனிடத்துல அறிக்கையிட வேண்டும். நான் பாவியாகிய என் மேல் அப்படின்னு போறான். அப்ப பாவியாகிய நான் பாவத்தில் இருக்கிறேன், நான் பாவம்தான் அப்படி என்பதை நான் அறிக்கையிட வேண்டியதா இருக்கிறது. அடுத்து பாருங்க, என்மேல் கிருபையாயிரும். அப்ப அறிக்கையிட்டு தேவன் என்மேல் கிருபையாயிரும் என்று அந்த கிருபையை கேட்க வேண்டியதா இருக்கு. அந்த கிருபையாயிரும் என்று சொன்னதினால் அப்ப என்ன, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அப்போ ஜெபம், யாருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது என்றால் நீதிமானுடைய ஜெபம் மட்டும்தான் கேட்கப்படுகிறது. யார் நீதிமான் ஆக முடியும் என்றால், எவன் ஒருவன் தன் பாவங்களை அறிக்கையிட்டு மனதார மனம் திரும்புகிறானோ அவன் தேவனிடத்தில் கிருபையை கேட்கும்போது அவன் நீதிமானாக்கப்படுகிறான் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப நீதிமான்களுடைய ஜெபங்கள் தான் கேட்கப்படுகிறது. இதற்கு உதாரணம் பார்ப்போம்னால் தானியேலை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தானியேல்ல பார்க்கிறோம், தானியேல் ஜெபம் பண்ண தொடங்கின போதே அவருக்கு கட்டளை பிறக்கப்பட்டதாம், அதாவது அவருக்கு பதில் கொடுக்கப்பட்டதாம். ஏன் தெரியுமா? நம்ம 9ஆம் அதிகாரம் தானியேல் 9 வாசிக்கிறோம். 9:23 நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். ஏன் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டதுன்னா, அதனுடைய வசனத்தினுடைய தொடக்கம் பாருங்களேன். நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாருடைய ஜெபமும் கேட்கப்படுகிறது இல்லை, நீதிமான்களுடைய ஜெபங்கள் தான் கேட்கப்படுகிறது. அந்த நீதிமான்களுடைய ஜெபத்திற்கு ஜெபம் பண்ண தொடங்கின போதே பதில் கொடுக்கப்பட்டது அப்படின்னு தானியேல்ல பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் பிரியமானவனாயிருந்தான், ஆதலால் தான் அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அவன் எப்படிப்பட்ட சாட்சி உடையவனாயிருந்தான்? 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், 4ஆம் வசனத்துல பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தானியேல் மேல் குற்றம் சுமத்தும்படியாய் முகாந்தரம் தேடினார்களாம். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால், தானியேல் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் தேவனுடைய பார்வையில் மிகவும் பிரியமானவனாய் இருந்தான். மிகவும் பிரியமானவனாய் இருந்தபடியினால் தான் அவன் ஜெபம் பண்ண தொடங்கின போதே அவனுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ நாம் ஜெபிக்கும் போது தேவன்
நம்முடைய ஜெபத்தினுடைய வார்த்தைகளை மட்டும் பார்ப்பதில்லை, நம்முடைய விண்ணப்பத்தை மட்டும் பார்ப்பதில்லை, யாரு ஜெபிக்கிறாங்க அப்படின்றதும் பார்க்கிறார். அதாவது ஜெபிக்கிறது யாரு, நீதிமானா அல்லது தீமையில இருக்கிறவனா, பாவத்தில் இருக்கிறவனா அப்படின்னு பார்க்குறோம். நம்ம பாவத்தில் இருக்கிறது தவறுன்னு சொல்லலை, அந்த பாவத்தை நாம் அறிக்கையிடாமல் இருப்பது தான் தவறு. அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பாமல் இருப்பது தான் தவறு. எல்லாருமே பாவிகளை தான் இருந்தோம், இன்னும் பாவத்தில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் அதை அறிக்கையிட்டு மனம் திரும்புதலை தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த மனம் திரும்புதல் இருக்கும்போது அவருடைய கிருபையினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நீதிமான்கள் ஆன பிறகு நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். பொதுவாக இந்த ஜெபம் என்று வரும்போதே நம்முடைய சமூகத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும், அதாவது ஒரு தேசத்துக்காக ஜெபிப்பார்கள், எழுப்புதலுக்காக ஜெபிப்பார்கள், அல்லது மற்றவர்களுக்காக ஜெபிப்பார்கள். நல்லதுதான், தவறில்லை. நாம் அப்படி ஜெபிக்காமல் போனால் அது பாவம் என்றும் வேதம் சொல்லுகிறது. நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், எழுப்புதலுக்காக, மற்ற தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும், நன்மைதான், அது ஒன்றும் தவறல்ல. ஆனால் அதற்கு முன்பதாக நாம் நமக்காக ஜெபிக்க வேண்டும். எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது என்னன்னா, மற்றவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும், அதுக்கு முன்பாக நமக்கு ஜெபிக்கணும். ஏன்னா நம்ம ஜெபிக்கப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு ஜெபித்தாதான் மற்றவர்களுக்கும் அந்த ஜெபம் கேட்கப்படும் அல்லவா. அதனால நாம் நீதிமான்கள் ஆகாமல் எத்தனை மணி நேரம் அல்லது எத்தனை வருடங்கள் அல்லது எத்தனை உபவாசங்கள் செய்து நாம் ஜெபித்தாலும் அந்த ஜெபம் பரலோகத்துக்கு போகாதாமே. அப்போ நம்ம ஜெபிக்கிறது வீணாய் தானே போகுது. அதனால முதலாவது நம்ம ஜெபம் யாருக்கு இருக்க வேண்டுமானால், ஜெபிக்கிற நமக்கு, ஆண்டவரே என்மேல் கிருபையாயிரும், பாவியாய் இருக்கிற என்னை நீதிமானாய் மாற்றப்பட்டோமானால் நாம் மற்றவர்களுக்கு ஜெபிக்கக்கூடிய பாத்திரவானாய் தகுதி உள்ளவர்களாய் மாற்றப்படுகிறோம். பிறகு நாம் மற்றவர்களுக்கு அல்லது எழுப்புதலுக்கு பிற காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் தேவனிடத்துல போகிறது. அந்த ஜெபத்திற்கு தேவனும் பதில் அளிக்கிறார் என்பதுதான் நம்ம வேதம் சொல்லுகிறது. அதனால ஜெபம் என்பதை உணர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஏதோ மனப்பாடம் செய்து வைத்துக்கொண்டு அல்லது எழுதி வைத்துக்கொண்டு நாம் தேவனிடத்துல ஜெபித்து கொண்டு இருந்தோமானால் அதற்கெல்லாம் பதில் வராது. நமக்கு என்ன இருதயத்துல தோன்றுகிறதோ, நமக்கு என்ன மொழி வருகிறதோ, நமக்கு என்ன இலக்கணம் வருகிறதோ அதை வைத்து கொண்டு ஜெபித்தால் போதும். தேவன் எல்லாவற்றையும் உணர்ந்தவராய் இருக்கிறார். நாம் அவரிடத்துல ஜெபிக்க போவதற்கு முன்பதாகவே நமக்கு என்ன தேவைகள் என்பதே உணர்ந்தவராய் இருக்கிறார். அதனால இந்த வெளித்தோற்றத்தை எல்லாம் விட்டு இருதயத்திலிருந்து உண்மையாய் தேவனை நோக்கி ஜெபிப்போம். தேவன் நிச்சயமாய் நமக்கு பதில் கொடுப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.